திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் கள்ளச்சந்தையில் 250 ரூபாய்க்கு குவார்ட்டருக்கு பிரியாணி இலவசமாக வழங்கப்படுவதை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடுவாய் பகுதியில் செயல்பட்டு வரும் 2300 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடை பாருடன் இயங்கி வரும் நிலையில் 150 ரூபாய்க்கு விற்கப்படும் குவார்ட்டர் பாட்டிலை கள்ளச்சந்தையில் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 250 ரூபாய்க்கு குவார்ட்டர் வாங்கினால் இலவசமாக பிரியாணி, சுண்டல், தண்ணீர், சைடிஸ் வழங்கப்படுவதால் காலையிலேயே கூட்டம் அலைமோதி வருவதாக குமுறும் பொதுமக்கள் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய விடிய அரசின் ஏவல் துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உட்கட்சி பூசலால் விடியா திமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டை தாலுகா அலுவலகம் அருகே நடந்த திறனற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர செயலாளர் வெங்கடேசன் 12வது வார்டு கவுன்சிலர் இசக்கித்துறையை பார்த்து நீ ஏன் கூட்டத்திற்கு வந்தாய் என்று கேள்வி எழுப்பியதை அடுத்து இருவருக்கும் இடையே வாய் தகராறு முற்றி கைகலப்பானது. இதில் காயமடைந்த இசக்கித்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா திமுகவில் கோஷ்டி பூசலில் மண்டை உடைவதெல்லாம் சாதாரணமப்பா என்று பொதுமக்கள் கிண்டல் அடிக்கின்றனர். தூத்துக்குடியில் 29 கோடி ரூபாய் மதிப்பிலான 58 கிலோ சாரஸ் எனும் போதைப்பொருள் கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு சாரஸ் போதைப்பொருள் கடத்தப்பட இருந்ததை கண்ட கியூ பிரிவு போலீசார் 58 கிலோ சாரஸ் போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 29 கோடி ரூபாய் என தெரியவந்துள்ள நிலையில் இது தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் உட்பட 3 பேரை கைது செய்த கியூ பிரிவு போலீசார் கைதானவர்களை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் போதைப்பொருள் இன்னும் எந்தெந்த வகைகளில் புழக்கத்தில் உள்ளதோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விடிய ஆட்சியில் விருத்தாச்சலம் நகர அரசு பள்ளிகள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் 4 லட்சம் ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்தாத அவலம் அம்பலமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 59,000 ரூபாய் வரையும், விருத்தாச்சலம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மார்ச் மாதம் முதல் 2,42,000 ரூபாய் வரையும் மின் கட்டணம் செலுத்தவில்லை. விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் 80,890 ரூபாயும், வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலகத்தில் 25,097 ரூபாயும் மின் கட்டணம் செலுத்தவில்லை. விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் மட்டும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பள்ளிகளுக்கு மின் கட்டணம் செலுத்தாமல் இருக்கலாம் என கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் விருத்தாச்சலத்தில் பல லட்சத்திற்கும் அதிகமாக மின் கட்டணம் செலுத்தாமல் பள்ளிகள் செயல்படுவது அதிர்ச்சி அளித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விடியா திமுக அமைச்சர்களின் பேனர்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் ஆபத்தான நிலையிலும் வைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த பொன்னை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மேம்பால திறப்பு விழா நடைபெற்றது. இதற்காக விடியா திமுக அமைச்சர்களை வரவேற்கும் விதமாக நீதிமன்ற உத்தரவை மீறி வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகளை மறித்து பேனர்கள் வைக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து 4 நாட்கள் ஆகியும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள பேனர்களை திமுகவினர் அப்புறப்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சியிடம் அறிவுறுத்தியும் பேனர்கள் அகற்றப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விடிய அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக விமர்சித்துள்ளனர்.